விண்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மே 1ஆம் தேதி. இந்த நாளின் ஸ்பெஷல் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினமாக, தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தொழிலாளர் தினம். கூடவே நடிகர்களில் தனித்துவம் மிக்க அஜித் குமார் அவர்களுடைய பிறந்த நாளும் கூட. அஜித்துக்கென்று ஒரு தனித்த செல்வாக்கு இருக்குது. அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் தனி. அவர்கள் இந்த நாளை மிக விமர்சையாக கொண்டாடுறது எப்போதும் வழக்கம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கொண்டாட்டங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் மன்றங்கள் வேண்டாம், அந்த ரசிகர்கள் அமைப்பே வேண்டாம், நீங்கள் நல்லா இருந்தால் படத்தை பாருங்கள், இல்லைன்னா உங்கள் வழியை பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட ரசிகர்கள் அவரது படத்துக்கு எப்போதும் போல ஒரு பெரிய ஆராதனையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அவரது பிறந்த நாள், அவருக்கு விசேஷமான நாட்கள் எல்லாவற்றையுமே அவங்க விடாமல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத உற்சாகத்தோடு அஜித் ரசிகர்கள் இந்த பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. காரணம், இந்த ஆண்டு நான் முதல்லேருந்தே நான் சொல்கிறேன், ஆரம்பத்திலிருந்தே அஜித்துக்கு வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் பல செய்திகள், பல நிகழ்வுகள் நடக்குது. அவரது படங்கள் ரிலீஸ் ஆகட்டும், அல்லது கார் பந்தயங்களில் அவர் அடுத்தடுத்து வெற்றிகளை பெறுவதாகட்டும், அல்லது தேசத்தின் மதிப்புமிக்க விருதுகளை பெறுவதாகட்டும், அல்லது அவரது படத்துக்கு ஒரு திரைப்பட விருது ஒன்று கிடச்சிருக்கு, சிறந்த நடிகருக்கான விருது ஒன்று கிடச்சிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக அவருக்கு அந்த சிறப்புகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால அவரது ரசிகர்கள் முன்னெப்போதும் இல்லாத உற்சாகத்தோடு இந்த மே 1ஆம் தேதியை அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மே 1ஆம் தேதி அவரது படமான குட் பேட் அக்லி திரையில ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படத்தை அவரது அந்த பிறந்த நாளை சிறப்பிக்க வகையில் வெளியிட போகிறாங்க. அந்த படம் தான் வீரம். இந்த வீரம் அப்படிங்கிற படம் பல ரசிகர்களை மனதை கவர்ந்த ஒரு திரைப்படம், குடும்ப திரைப்படம். அதே நேரத்தில் ஃபேமிலி ஆக்ஷன் படம் அப்படிங்கிற அந்த வகையில் வந்த படம் அது. கிட்டத்தட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய முரட்டுக்காலையை நினைவுபடுத்துகிற ஒரு கதை அமைப்பு. அதே போன்ற தம்பிகள், அந்த தம்பிகள் பார்த்து அண்ணனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முயற்சி பண்ணுற அந்த கதை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் அது. அந்த படம் வெளியான போது போட்டிக்கு இன்னொரு படமும் வெளியாச்சு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் எழுதின விமர்சனம் இப்போயும் இணையத்தில் கிடைக்கும், தேடி படிச்சிங்கன்னா தெரியும். இந்த படம் குடும்பத்தோடு கொண்டாட வேண்டிய ஒரு படம். நிச்சயமாக காலங்கள் கடந்த பிறகும் இதை கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத இப்போவும் நிரூபிக்கிற அளவுக்கு தான் அந்த படத்துக்கான வரவேற்பு இருக்கு. நிச்சயம் இந்த படம் மறுவெளியீட்டில் ஒரு புதிய சாதனையை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக பல ரசிகர்கள் இந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்க. ஸோ வீரம் படத்தை அவருடைய பிறந்த நாளின் சிறப்பாக வெளியிடுறாங்க. இந்த பிறந்த நாளுக்கு நம்ம என்ன ஸ்பெஷலாக அஜித்தை பற்றி சொல்ல போகிறோம்னா, புதுசாக சொல்ல ஒன்றும் இல்லை, ஏற்கனவே பல விஷயங்கள் அவரை பற்றி நம்ம சொன்னது தான். இந்த திரைத்துறையில் எந்தவித பின்புலமும் இல்லாமல், யாருடைய ஆதரவும் இல்லாமல் ஒரு தனித்துவமாக இந்த திரையுலகுக்கு அறிமுகமானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சொல்லலாம். ஏன்னா அவர் எப்படி, அவருடைய பின்புலம் என்ன, எப்படி தமிழ் சினிமாவுக்கு வந்தார், எப்படி இங்கே சூப்பர் ஸ்டாராக கோலோச்சுறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே கண்முன்னே நடந்த வரலாறு இது. அஜித்தை எடுத்துக்கிட்டால் ரஜினிகாந்த் வழி தான் அஜித்தோட வழின்னு நான் சொல்லுவேன். அது இவர் அவரை ரொம்ப விரும்புகிறாரு, அல்லது ரெண்டு பேருக்குமான அந்த புரிதல் அப்படி இருக்குன்றதுக்காக நான் மிகைப்படுத்தி எதையும் சொல்லலை. உண்மையாகவே அஜித்துக்கு ரஜினியினுடைய அந்த பாதை, அவர் கடந்து வந்த பாதை ரொம்ப பிடிக்கும். அதையே தனது வாழ்க்கை பாதையாக எடுத்துக்கிட்டார் அவர். அப்படி எடுத்துக்கிட்டு அவர் பேசின சில வார்த்தைகள் தப்பாக அர்த்தப்படுத்தி கொள்ளப்பட்டன, தப்பாக போயிடுச்சு. அதை பிறகு உணர்ந்து அமைதியாயிட்டார் அஜித். அந்த அமைதியே அவருக்கு பெருமைகளை தேடி தந்தது. இன்னைக்கு அவர் விரும்பின அந்த உயரம் அஜித் கிடைச்சிருச்சு. எந்த பின்புலமும் இல்லாமல் ரஜினி மாதிரியே அந்த வழியில் தமிழ் திரையுலகில் அறிமுகமான அஜித் ஆரம்பத்தில் அவர் பட்ட அவமானங்கள் எல்லாம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஒரு பட கம்பெனிக்கு வாங்கின அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசப்படிக்கு போகிறதுக்குள்ளே திருப்பி கூப்பிட்டு அந்த அட்வான்ஸை பிடுங்கிட்ட கதையெல்லாம் நடந்திருக்கு அஜித்துக்கு. அதே போல் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரை பல நாட்கள் காக்க வைத்த முன்னணி இயக்குனர் கூட இந்த திரையுலகில் இருக்காங்க. அதாவது அஜித் ஆரம்ப கட்டத்தில் இல்லை,
வளர்ந்து ஒரு பெரிய நடிகரான பிறகும் அவரை இந்த மாதிரி வந்து அவமானப்படுத்திய நிகழ்வுகள் இந்த சினிமாவில் வந்து நிறைய நடந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டித்தான் அஜித் வந்து இன்னைக்கு தனக்கான ஒரு உயரத்தை வந்து அடைஞ்சிருக்கார். இதில் வந்து அவர் யாருக்கு போட்டி, யார் கூட வந்து அது யார் கூட மோதுறாரு, இந்த மாதிரியான கேள்விக்கே இடமில்லாத வகையில் தன்னுடைய கேரியரை வந்து அமைச்சுக்கிட்டாரு அஜித். ஒரு கட்டத்தில் அந்த போட்டி இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து அவர் இந்த அந்த அந்த போட்டி மனப்பான்மையோட அவரும் கூட வந்து செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவர் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. எதுக்கு இதை போய் நம்ம போட்டியா, இதை ஒரு பெரிய கம்பாரிசனு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் வந்து பெரிய பேர்டன். அதை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம பாட்டு ஒரு வேலையை பண்ணுவோம். அது உயரத்துக்கு போனால் போட்டோம், இல்லை படுபாலத்துக்கு போனாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டா எந்த போட்டி போறாமல் எதுவுமே வராது. அந்த ஒரு மனநிலைக்கு வந்து அவர் வந்துட்டார் அப்படின்னு தான் நான்லாம் வந்து பார்க்குறேன். ஏன்னா அவரது செயல்பாடுகள், அவரது பேச்சுக்கள், அவரது அந்த பக்குவமான அணுகுமுறை எல்லாமே வந்து இதை நமக்கு நினைவுபடுத்துது. இன்னைக்கு வந்து பல தடைகள், பல சறுக்கல்கள் அனைத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகராக முதல்ல நிற்கிறார் அவர். ஒரு ரஜினிகாந்த், ரஜினிக்கு அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக அஜித்குமார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரது திரைப்படங்களும் சரி, அல்லது அவரது வாழ்க்கை பாதையும் சரி, அந்த அளவுக்கு நேர்த்தியாக நேர்மையான ஒரு பாதையாக தான் இருக்குது. அவர் யாரையும் ஏமாத்துறதோ, அல்லது எதுக்காகவும் பொய் சொல்கிறதோ, அல்லது தேவையில்லாமல் இமேஜை பில்டப் பண்ணுறதோ, அல்லது பொய்யான சாதனை கணக்கு காட்டுறதோ, அந்த எந்த வேலையும் வந்து அஜித் செய்யறதே இல்லை. சொல்லப்போனால் இருக்கிற சாதனையை சொன்னால் கூட வந்து அதெல்லாம் எதுக்கு சொல்கிற, வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மனநிலைக்கு அஜித் வந்துட்டார். அதனால் இந்த பிறந்த நாளுக்கு வந்து அவருக்கு நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை மட்டும்தான் அவருக்கு நம்ம சொல்ல போகிறோம். வேற எந்த செய்தியில், அஜித்தோட வாழ்க்கையே ஒரு செய்தி தான். அவருடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கை, அவருடைய எல்லாமே வந்து ஒரு திறந்த புத்தகமாக தான் இருக்குது. எதையே வந்து அவர் ஒளிவு மறைவு இல்லாமல் இந்த சமூகத்தின் முன் எல்லாத்தையுமே வச்சுட்டார். அவருடைய கடந்த காலம், நிகழ்காலம், அடுத்து என்னவா அவர் போறாரு, இது எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியுது. எந்த ஒரு ஹிடன் அஜெண்டாவும் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு நடிகராக அஜித் வந்து இந்த தமிழ் சமூகத்தில் நிற்கிறாரு. பலருக்கு வந்து அவர் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நடிகனா ஒரு விமர்சனங்கள் எல்லாருக்குமே வரும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது. அதே நேரம் அவங்களுடைய வாழ்க்கை அல்லது அவங்க சொல்ற விஷயங்கள் எதுவுமே வந்து இளைஞர்களை தப்பான ரூட்ல வழி நடத்திடக்கூடாது. நான் பதவிக்கு வரணும், நான் வந்து அந்த பதவியில் உட்காரணும், எனக்காக நீ பாடுபடு அப்படின்னு சொல்ற அந்த கூட்டத்துக்கு நடுவில் நீ எனக்காக என்ன எதுவுமே செய்யாத பார்க்கணும்னா நீ தயவு செஞ்சு உன் வேலையை பாரு, உங்கள் அப்பா அம்மாவை பாரு, முதல்ல உன் தொழிலை கவனி. என் படத்துக்கு நீ வரலன்னா கூட கவலை இல்லை, முதல்ல தொழிலை கவனி, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்க. அதுக்கப்புறமா நேரம் இருந்தா நீ வந்து படம் பாரு, அதுவும் பிடிச்சிருந்தா பாரு, பிடிக்கலன்னா விட்டுரு. இப்படி சொல்ற ஒரு நடிகரை பார்த்துருக்கீங்களா? இது ரஜினிகாந்த் தான் ஆரம்பத்தில் இதை சொன்னவர். எப்படின்னா முதல்ல உங்க குடும்பம், உங்க அப்பா அம்மா, உங்களுடைய தொழில், மனைவி, பிள்ளைகள், உங்க படிப்பு, இது எல்லாம் தான் ஃபர்ஸ்ட். இதுக்கு அப்புறமா தான் நேரம் இருந்தா நீ படத்துக்கு வா, நீ கொண்டாடு, என்ஜாய் பண்ணு, வேணான்னு சொல்ல. ஆனா இதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு என் படத்துக்கு வரணும் அப்படின்னு நான் ஒரு நாளும் உன்னை அழைக்க மாட்டேன். அதே போலத்தான் என் பிறந்த நாளுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுங்க அல்லது இந்த மாதிரி பண்ண, அதெல்லாம் வேண்டாம் இனிமேட்டு அப்படின்னு சொல்லி விட்டு வச்சவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவர் அதை ஒரு படி மேலே போயிட்டு வந்து ரசிகர்களை வேணான்னு சொல்லிட்டவர் தான் அஜித்குமார். அதே நேரம் தன்னுடைய ரசிகர்களுக்கு அவர் வச்சிருக்கிறது என்ன, ரஜினி என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியே வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு வாழ்க்கை பாடமா சொல்லி காட்டியிருக்கார். இதை வந்து தயவு செஞ்சு கடைப்பிடிங்க, உங்க குடும்பத்தை முதல்ல பாருங்க, அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற பாடம், செய்தி எல்லாமே அதுதான் அப்படிங்கிறத அஜித் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் அத்தனை பேருமே வந்து இந்த ஆண்டை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். அவர் எப்படி படிப்படியா முன்னேறி இன்னைக்கு அடுத்தடுத்து சாதனைகள் தான். அப்போ என்ன பண்ணாலும் அது சாதனையா மாறுதோ அந்த மாதிரி நமக்கும் வரணுங்கிறத ரசிகர்கள் மனசுல வச்சுக்கிட்டு செயல்பட்டா குறைந்தபட்சம் வந்து ஒரு திருப்தியான வாழ்க்கையாவது அமையும். அதுதான் முக்கியமானது இல்லையா? வாழ்க்கையில எல்லாருமே அஜித் ஆயிட முடியாது, எல்லாரும் ரஜினி ஆயிட முடியாது. ஆனா அந்த நோக்கத்தோட செயல்படும் போதுதான் குறைந்தபட்சம் நமக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை, நம்ம நாமே ஒரு பாராட்டுகிற அளவுக்கான ஒரு நிலையை வந்து நம்ம அடைவோம். அது வந்து அஜித் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை பாடத்தை தனது ரசிகர்களுக்கு விட்டு வச்சிருக்கார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த மே 1ஆம் தேதி அஜித் அவர்களுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
இன்னும் வருகிற காலங்களில் இன்னும் வந்து சிறந்த படங்களை தரணும். இன்னும் அடுத்தடுத்து அவர் நினைக்கிற அந்த காரியங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்து இந்த விளையாட்டுத் துறையிலும் சரி சினிமா துறையிலும் சரி அவர் நினைக்கிற உயரத்தை அவர் வந்து இன்னும் மேலும் அடையணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம்.